இறந்து போயிட்டார். அவருடைய குடும்பத்தாரெல்லாம் கவலையில் இருக்கிறாங்க. அதனால அக்கம் பக்கத்தில் உள்ள நீங்க அவங்களுக்காக உணவு தயாரித்து கொடுங்கள். யார் உணவு தயாரிக்கணும்? ஒரு ஆள் மௌத்தாயிட்டாங்கன்னா இஸ்லாமிய சுன்னத்து என்ன? ஒரு வீட்டில் மௌத்து ஏற்பட்டால் அங்க போய் மேய்கிறது இஸ்லாமிய சுன்னத்து இல்ல, அங்க போய் திங்கிறது இஸ்லாமிய சுன்னத்து இல்ல. இஸ்லாம் சொல்லி தந்த சுன்னத்து எது? அந்த மக்கள் கவலையில் இருக்கிறாங்கல்ல, நீங்க சாப்பாடை எடுத்துட்டு போகணும். கவலைப்படாதீங்கம்மா, யாருக்கு மௌத்து வரல, எல்லாரும் போகத்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து சோத்தையோ பிரியாணியோ பண்ணையோ வாழைப்பழத்தையோ பிஸ்கட்டையோ வாங்கிட்டு போய் பாலையோ டீயை போட்டு எடுத்துட்டு போய் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை. புருஷனை பறி கொடுத்துட்டு பொம்பளை அழுதுகிட்டு எதிர்காலம் என்ன ஆகும்போது துடிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவ அக்கௌண்ட்லயே போய் ஆட்டை வாங்கி அவ கணக்குலயே அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்து அப்படி போய் அவ ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறா, புருஷன் போயிட்டான் நமக்கு எது என்ன ஆகும்போது அந்த ஒரு இறக்கம் கூட இல்லாம அவங்க செலவுல போய் மேய்ஞ்சி சாப்பிட்டு வர்றமே, இதான் இஸ்லாமா? அப்ப இந்த மாதிரியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. செய்ய வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இறந்தவருக்கு நீங்கள் சாப்பாடு ஆக்கி கொடுக்க வேண்டும். இறந்தவருடைய குடும்பத்துக்கு யார் வீட்டு மூத்துக்கு போனீர்களே ஆனால் அங்க சாப்பிட போகக்கூடாது, சாப்பாடு செஞ்சுக்கிட்டு போகணும், சாப்பாடை எடுத்துக்கிட்டு போகணும். அவங்க சமைக்கிறத போய் தடுக்கணும். நீங்க சமைக்காதீங்க, உங்களுக்கு வேற கவலை இருக்கிறது, நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம். இஸ்லாம் இனிய மார்க்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் பல கேள்விகள் கேட்பாங்க. அதுல இந்த கேள்வி வந்துச்சு. என்ன வந்து தெரியுமா? இவ்வளவு காட்டு மிராண்டிகளா நீங்க இருக்கிறீங்களா, மனிதாபிமானம் இல்லாத அப்படி கேட்கிறாரு ஒருத்தர். இஸ்லாம் இனிய மார்க்கம் நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நடத்தும் பொழுது கேட்கிறாரு, எங்க ஒரு வீட்டுல மௌத்தா இருக்கிறாங்க, அந்த வீட்டுல போய் அவன் செலவுள்ள ஆட்டா இருக்க சொல்லி அவன் செலவுல பிரியாணி ஆக்கி திங்கிறீங்கள, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்காதா? இதுக்கு என்ன பதில் சொல்றது? நீங்க செய்யற அந்த செயலுக்காக வேண்டி இஸ்லாம் கெட்ட பேரை சுமக்குது பாத்தீங்களா? நீங்களா உன்ன இஸ்லாம் எது சொல்லல, நீங்களா உண்டாக்குன இந்த சடங்குக்காக வேண்டி இஸ்லாத்தின் மீது களங்கம். அப்ப நம்ம இஸ்லாம் இதை சொல்லலங்க, காட்டு மிராண்டி பேரும் செய்யறாங்கன்னு சொல்லி அப்படித்தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்ப இறந்தவருக்கு செய்யற இந்த கடமையை நம்ம செய்வது கிடையாது. இறந்தவருக்கு வேற என்ன செய்யணும்? ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா உங்க அப்பா உங்க அம்மா தாத்தா பாட்டி மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு செய்யற ஃபர்ஸ்ட் கடமை என்ன தெரியுமா? அவங்க யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அந்த லிஸ்டை எடுத்து அந்த கடனை தீர்க்கணும், தீர்ப்பதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் கடமை. இது எத்தனை பேர் செஞ்சீங்க? பாப்பாவை கடன் வாங்கி மூத்தா போயிட்டா புள்ள கொடுத்தீங்களா? நீங்க யாராவது நீங்க ஒரு பாத்தியா ஓடி அல்லாவை ஏமாத்தலான்னு பாக்குறீங்க. மறுமை நாள்ல கடன் வாங்கி விட்டு ஒருத்த மூத்தாயிட்டான்னு வைங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆட்ட நான் கடன் வாங்கி நான் மூத்தா போயிட்டேன், மகஸ்டர்ல வந்து நிக்கிறேன், அந்த கடன் கொடுத்தான் பாருங்க, அவன் அங்க வந்து கேட்பான், யாரெல்லாம் இவன் என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கினா தரல, அங்க 10,000 ரூபாய் திருப்பி கொடுக்க இயலுமா? அங்க காசு உண்டா? அங்க காசு கிடையாது. அங்க என்னதான் கொடுக்கணும்? நம்ம செஞ்ச அமல்கள் தான். என்னடா 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? ஆமா. அப்படின்னா நீ 10 வருஷம் தொழுகையில அந்த தொழுகையை கொடு, 5 வருஷம் நோம்பு வச்சு அறுத்தி கொடு. இப்படி ஒவ்வொருத்தர் கடங்காரனு கொடுத்தா என்ன மிஞ்சு? செய்யறது ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம செய்யற அமல்களை ரொம்ப குறைவா இருக்குது. இதுல கடங்காரனுக்கு செஞ்ச அமலை எல்லாம் கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம வாப்பா எங்க போவாரு, நம்ம அம்மா எங்க போவாங்க? கடன் வாங்கிட்டு அதை தீர்க்காமல் உங்க அம்மா மௌத்தாகி இருந்தால், உங்க அத்தா மௌத்தாகி இருந்தால், உங்க பாட்டி மௌத்தாகி இருந்தால் கடன்காரன் வந்து மறுமையில கேட்பானே, அவர் செஞ்சிருந்த 1-2 நன்மையும் இல்லாம போயிருமே, அதை செய்யுங்க பாண்டு கேட்டா அது கஷ்டம். இது ஒன்னே யார் வேலை முடிஞ்சு போயிரும்ல. பாத்தியாருன்னா அஜத்துக்கு எவ்வளவு 15 ரூபாயா? 15 ரூபாய் கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சுல. கடன்னா 10,000 20,000 1 லட்சம் 2 லட்சம் போறது. இப்ப குறுக்கு வழி கண்டுபிடிக்கிறான். வாப்பா சொர்க்கத்துக்கு போவாரா? இப்ப உங்க வாப்பா உங்க அம்மா உங்க பொண்டாட்டி உங்க புருஷன் சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா முதல்ல என்ன பண்ணுங்க? ஒண்ணு கடனை கொடுங்க, இல்லன்னா யார்கிட்டெல்லாம் கடன் வாங்கினா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. என் தகப்பனார் உங்கள்ட்ட கடன் வாங்கிட்டாரு, அவரை மன்னிச்சிருங்க, எனக்கு தர வசதி இல்ல, அல்லாஹ் தந்தா நான் தந்துடுறேன், தரலன்னு சொன்னா அந்த கடனை இங்கேயும் மன்னிச்சிருங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? உங்க தகப்பனார் யாரிடமெல்லாம் கடன் வாங்கி இருந்தாரோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்களா? ஒன்னு திருப்பி செலுத்துங்க, இல்லாட்டி மன்னிப்பு கேளுங்க. இதை செய்ய மாட்டேங்கிறோம்.
அதே மாதிரி இறந்தவர் செய்யற முதல் வேலைங்க இது பள்ளிவாசல்களை சொல்லி தந்தார்களா உலமாக்கள்? பயான்கள்ல சொன்னார்களா? உங்க தகப்பன்மார்கள் உங்க தாய்மார்கள் சொர்க்கத்துக்கு போவதற்குரிய வழிதானே இது. அவர் நரகத்தில் போய் விழுந்துறாரே இல்லையா? செஞ்ச அமல்கள் அடுத்த ஆளுக்கு போச்சுன்னா என்ன ஆகுறது? இதை பத்தி சொல்லி தரல. எதை சொல்லி தந்தாங்க? நீ பாத்தியா ஓதல பேய் வந்து கதவை அடிக்கும், 3 நாளைக்கு அந்த ஆவி திரும்பி வந்துகிட்டு இருக்கு, பயம் காட்டி காசு வாங்குறதுக்காக வேண்டி. காசுக்கு தானுங்க இந்த பாத்தியா இதெல்லாம் எதுக்கு உண்டானது? பாத்தீங்கன்னா கூத்தாநல்லூர் தஞ்சாவூர் ஜில்லாவுக்குலாம் போனீங்கன்னா அந்த பாத்தியாவில் அவ்வளவு பதார்த்தங்கள் அடிக்க வச்சிருப்பானுங்க. வாழைப்பழம் ஒரு பக்கம், திராட்சை பழம், லட்டு ஒரு பக்கம், பூந்தி ஒரு பக்கம், அப்படி அவ்வளவு அடிக்க வச்சு எது இந்த படையல் பண்ற மாதிரி அவ்வளவு பெரிய பூஜை நடக்குங்க. சில ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா? அவர் என்ன பழக்கம் உள்ளவரா இருந்தாரோ அதையும் கொண்டா வச்சு விடுவாங்க. பாத்தியாவுல அவர் சூட்டு குடிச்சாருன்னு வைங்க, அந்த பிராண்ட் சூட்டு கட்டு ஒண்ணு இருக்கும். எதுக்கு? பாத்தியா ஓதும் போது அவர் பீடி குடிச்சாருன்னு வைங்க, அவர் என்ன பிராண்ட் பீடி குடிச்சாரோ அது ஒரு 2 கட்டங்க உட்கார்ந்து இருக்கும். இதுல பாத்தியாவுல அவர் அந்த ஆவி வந்து எடுத்துட்டு போகலாம். இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்லி கொடுத்த அஜர்த்துமார்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கி நம்மளை வந்து மனுஷனா உலாவிட்டு இருக்கிறாங்களே, அவங்க நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்றால் எது சொல்லி தந்திருக்கணும்? கடனாளியாக மௌத்தாகி விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜனாசா வரும், முதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? சொல்லிக்க மாட்டாங்க, இவருக்கு கடன் இருக்குதா? ஆமான்னு சொன்னால் கடனை தீக்கிறதுக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரா, வச்சுட்டு போயிருக்கிறாரான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா அதை தீக்கிற வரைக்கும் நான் தொழுவிக்க மாட்டேன்றாங்க. யாராவது நான் தீக்கிறேன்னு ஒத்துக்கொண்டால் ஜனாசா தொழுவிப்பாங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க இது வேஸ்ட், எதுக்கு தொழுவிக்க மாட்டேங்கிறாங்க? என்னதான் தொழுவிச்சாலும் அவர் கடன்கார அம்புட்டமே எடுத்துட்டு போயிட போறா, இவருக்கு நான் செய்யற பிரார்த்தனை வேஸ்ட் ஆகிற போகுது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுவிக்க மாட்டாங்களாம். அப்ப அவ்வளவு பெரிய மேட்டர்களை எல்லாம் நீங்க அசால்ட்டா செய்றீங்க. அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் அல்ல யாரும் மௌத்தா போயிட்டார், அவரு உசுரோட இருக்கும்போது சில வாக்குறுதிகள் கொடுத்திருப்பார். வசியத். என்ன வசியத்து? நான் அந்த பள்ளிவாசலுக்கு அவ்வளவு கொடுக்கிறேன், அந்த மதரசாவுக்கு அவ்வளவு கொடுக்கிறேன், அந்த ஏழை குமருக்கு அவ்வளவு கொடுக்கிறேன், அந்த பையனை நான் படிக்க வைக்கிறேன், இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறேன், அங்க ஒரு கிணறு தோண்டி போடுறேன், ஏதாவது சொல்லியிருப்பார், நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து வசியத், அவருடைய எண்ணம், அவருடைய ஆசை. இப்படி ஆசைப்பட்டவராக அவர் மரணித்து இருந்தால் கடனுக்கு அடுத்தபடியாக அவருடைய அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். எத்தனை பேர் செஞ்சீங்க? உங்க தகப்பனார் உங்க காது கூட எத்தனை பேசியிருப்பாரு? நம்ம அது மாதிரி ஒண்ணு செய்யலாம் நினைக்கிறேன், இது மாதிரி ஒண்ணு செய்யலாம் நினைக்கிறேன், இந்த 2 ஏக்கரை மதரசா கொடுக்கலாம் நினைக்கிறேன், அந்த 5 ஏக்கரை ஏழைகளுக்காக பிரிச்சு கொடுக்கலாம் நினைக்கிறேன், அப்படி எவ்வளவு சொல்லியிருப்பார்ல. அந்த மாதிரி வசியத்து பண்ணி இருந்தாரையானால் அதை நிறைவேற்றணும். அவர் சொத்தை பங்கு பிரிக்க முந்தி அதை செய்யணுங்கிறான். மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா ஔதைனின், வசியத்தை நிறைவேற்றிய பிறகுதான் அவர் கொடுத்த அவர் பட்ட கடனை நிறைவேற்றிய பிறகுதான் அவர் சொத்தையே பங்கு வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இறந்தவருக்கு இது செய்யணும், இது நம்ம செய்யறது இல்ல. இதெல்லாம் பழசு, இது புதுசு. எது புதுசு? நாங்க சொல்றது புதுசு இல்ல, இந்த கட்டம் பாத்தியாவெல்லாம் புதுசு, இது பழசு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கின பழைய மார்க்கத்தில் உள்ளது எது? இறந்தவருக்கு செய்யற இந்த மாதிரி காரியம். அதே மாதிரி ஒருத்தர் மௌத்தாவரா, அவர் ஹஜ்ஜி கடமையா இருக்கிறது. எங்க தகப்பனாருக்கோ எங்க தாயாருக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ அண்ணனுக்கோ ஹஜ்ஜி கடமையா இருக்கு, போகணும் நினைச்சுட்டே இருந்தாரு, மௌத்தா போயிட்டார். ஹஜ்ஜி கடமையா இருந்து மௌத்தாயிட்டார். இப்படி மௌத்தாகிவிட்டாரே, ஆனால் அவருக்காக மற்றவங்க ஹஜ்ஜி செய்யணும், வாரிசுகள் செய்யணும். அது மாதிரி பிச்சைக்காரனுக்கெல்லாம் செய்யக்கூடாது. அவர் வாழும்போது சோத்துக்கு லாட்டரி அடிச்சு மௌத்தா போயிட்டாரு, அவருக்காக நீங்க செய்யக்கூடாது. ஏன்? அவர் கடமை ஆவல. என் தகப்பனார் நல்ல வசதியா இருந்தாரு, நல்ல திடகாத்திரமா இருந்தாரு, அவர் மீது ஹஜ்ஜி கடமையா இருந்துச்சு, இந்தா போவோம் அந்தா போவோம் சொல்லிட்டே இருந்தாரு, புட்டுன்னு போய் சேர்ந்துட்டாரு. இப்ப என்னவாயிரு? அவருக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்த காரணத்தினால் அதை செய்யாமல் மரணித்து இருந்தால் அவருக்காக அவருடைய வாரிசுகள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இது ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை செய்திருந்தார், அதை செய்யாமலே மரணித்து விட்டார், அவருக்காக நான் ஹஜ்ஜி செய்தால் செல்லுமா? செல்லும், போ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மௌத்தா போறவர் வந்து சில நோன்புகள் விட்டிருக்கிறார், பிரயாணத்தினால அல்லது நோயினால ரமலான்ல உள்ள சில நோன்புகளை நம்ம பின்னாடி வைக்கிறான்னு விட்டுருப்போம். அல்லது பெண்களாக இருந்தால் அவங்க மாதவிடாய் மாதிரி காரணத்தினால
அல்ல குழந்தைக்கு பால் ஊட்டுறதுனால, பிரசவிக்கிற கற்பமான நிறை மாதமா இருக்கிற காரணத்தினால அவங்க சில நோன்புகளை பின்னாடி வைக்கலான்னு விட்டுருப்பாங்க. அப்படி மூத்தா போயிட்டாங்க. இப்ப 20 நோன்பு தலையில கிடக்குது, 15 நோன்பு வைக்கணும், அல்ல 2 வருஷத்துக்கு நோன்பு இருக்கிறது. நோன்பு கடமையான நிலையில மரணித்து விட்டார்களே, ஆனால் வாரிசு வந்து நோன்பு வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத்த அலைஹி சௌமுன் மாத்த அன்ஹு வலியு சாம அன்ஹு வலியு. யார் ஒருத்தன் வந்து நோன்பை விட்டுட்டு வந்து மரணித்து விட்டானோ அவனுடைய பொறுப்புதாரர்கள் அந்த நோன்பு வைக்கணும். எத்தனை பேர் நோன்பு வச்சீங்க? அது கஷ்டம்ல. அசரத்துக்கு 25 ரூபா கொடுத்துரு லேசு, 20 நோன்பு வைக்கிறது கஷ்டம்ல. அதனால வைக்கிறது குறுக்கோழி எல்லாமே. அவர்